கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற மனுஷங்க ஏசப்பாவை யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லா பக்கமும் செய்தி அனுப்பி வியாதி உள்ளவங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். தொட்டை யாவரும் சுத்தமானார்களாம். பாருங்க, ஏசப்பா யாருன்னு தெரிஞ்சோன்னே, அவங்களுக்கு வல்லமை தெரிஞ்சோன்னே சுற்றி இருக்க ஜனங்களுக்கு எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அது மாத்திரத்தில் ஏசப்பா தொடரணுன்ட்டு ஜெர்மன் வேண்டிக் கொள்கிறாங்க. தொட்டையாவது சுத்தமானாங்க. அதே ஏசப்பா தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. இன்றைக்கி ஏசப்பா நம்மளையும் சுத்தப்படுத்த வல்லமையிலவராக இருக்காங்க, போதுமானவராக இருக்காங்க. நீங்கள் ஏசப்பா ருசி பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. தேவ வல்லமை உங்கள் வாழ்க்கையிலையும் வெளிப்படும், மற்றவங்க வாழ்க்கையிலும் வெளிப்படும். அதனால் சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. ஏசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், நம்மை சுகமாக்குவார். தேவனுக்கு மட்டும் உண்டாகட்டும்.